والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ قال الحواريون يا عيسى ابن مريم هل يستطيع ربك أن ينزل علينا مائدة من السماء قال اتقوا الله إن كنتم مؤمنين قالوا نريد أن نأكل منها وتطمئن قلوبنا ونعلم أن قد صدقتنا ونكون عليها من الشاهدين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله الأماني صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் சமூகத்துக்கு சில காலம் சந்தோஷமான காலமாகவும் இன்னும் சில காலத்தை சோதனையான காலமாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். இது அல்லாஹுடைய சுன்னத்துகளில் ஒரு சுன்னத். ஏனென்றால் சோதனைகளை அல்லாஹ் தருவது அந்த சோதனைகளுக்கு பிறகு வெற்றியை தருவதற்குத்தான். இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோடு இலேசு இருக்கிறது, சோதனைகளுக்கு பிறகு வெற்றி இருக்கின்றது. எல்லா காலமும் சோதனை வராது. சோதனை, கஷ்டம், பிரச்சினை என்ற ஒன்று வந்தால் அதை அடுத்து அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு வருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சோதனைகளின் பொழுது, கஷ்டத்தின் பொழுது நாம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும்? கண்ணியமிக்க சகோதரர்களே, இதற்கு ஒரு முன்னுதாரம் தான் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் முழு அகிலத்தார்களுக்கும் அத்தாட்சியாக அல்லாஹ் ஆக்கினார். சூரத்துல் அம்பியா 91வது ஆயத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், وَجَعَلْنَاهَا وَابْنَهَا آيَةً لِلْعَالَمِينَ. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவர்களுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அகிலத்தார்களுக்கு அத்தாட்சியாக நாம் ஆக்கினோம். முழு அகிலத்துக்கும் அத்தாட்சி தான் மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏனென்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இதே போன்று பல சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த சோதனைகளின் பொழுது தேர்ந்தெடுத்த வழி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய வழி. அல்லாஹ் கடைசியாக சொல்கிறான் சூரத்துல் பக்ரா 87வது ஆயத்திலே, وَآتَيْنَا عِيسَى ابْنَ مَرْيَمَ الْبَيِّنَاتِ وَأَيَّدْنَاهُ بِرُوحِ الْقُدُسِ. அல்லாஹ் சொல்கிறான், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் தெளிவான அத்தாட்சிகள் எல்லாம் கொடுத்தோம்.
அதோடு ரூஹுல் குதுஸ் என்ற மலக்கை வைத்து நாம் உதவி செய்தோம். ரூஹுல் குதுஸ் என்றால் யாரு? ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுக்கும் அல்லாஹுடைய உதவி தேவையா? அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு தேவையாக இருந்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த வழிகளை பின்பற்றினார்களோ அந்த வழியில் பிரயாணம் செய்தால் நிச்சயம் அல்லாஹுடைய உதவி இறங்கும். மக்களுடைய உதவியால் எங்களுடைய கல்வி ஒரு நாளும் நிறைவடையாது. எங்களுடைய பிரச்சனையை சவுதி பேச வேண்டும், அமெரிக்கா பேச வேண்டும், பிரான்ஸ் பேச வேண்டும், ஜெர்மன் பேச வேண்டும் என்று அந்தந்த நாடுகள் பேச வேண்டும், மக்கள் பேச வேண்டும். சகோதரர்களே, முஸ்லீம்களே, விளங்கிக் கொள்ளுங்கள், எவரும் பேசுவதால் எங்களுடைய பிரச்சினை முடிந்துவிடாது. எங்களுடைய பிரச்சினை சோதனை முடிவுக்கு வர வேண்டுமா? அல்லாஹுடைய உதவி இறங்க வேண்டும். அல்லாஹுடைய உதவிக்கு நாம் புதிதானவர்கள் அல்ல. இதற்கு முன்னால் பல உதவிகளை நாம் கண்டவர்கள். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 9 வகையான முஅஜிசாக்களை கொடுத்திருந்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு, நபியாக அனுப்பப்படுவதற்கு 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். முஸ்லீம்கள் அனைவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாம் நம்பவில்லை என்றால் நாம் முஸ்லிமாக முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பவில்லை என்றால் நாம் யாரும் முஸ்லிமாக முடியாது. ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன். எல்லா நபிமார்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம். எல்லா நபிமார்களையும் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமான நபிதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் 9 வகையான முஅஜிசாக்களை கொடுத்து அவருக்கு உதவி செய்தார். அந்த 9ஐயும் தான் இன்று சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். ஏன் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்? முதலாவது சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தகப்பன் இல்லாமல் பிறக்க வைத்தார். இது அல்லாஹுடைய முதல் முஅஜிசா. உலகத்தில் 4 வகையான படைப்புகள் இருக்கிறது. ஒன்று, தாய் தந்தை இல்லாமல் அல்லாஹ் பிறக்க வைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. ஆதம் உலகத்துடைய முதல் மனிதருக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. இரண்டாவது பெண் இல்லாமல் ஆணிலிருந்து அல்லாஹ் ஒரு படைப்பை படைத்தான். அந்த படைப்பு தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலா எலும்புகளுக்கு மத்தியில் இருந்துதான் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாய் கிடையாது. மூன்றாவது படைப்பு தான் அல்லாஹ் தந்தை இல்லாமல் தாய் மூலமாக மட்டும் பிறக்க வைத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தகப்பன் கிடையாது. 4வது தான் எங்களை போன்ற மனிதர்கள், எங்களுக்கு தாயும் தகப்பனும் இருக்கிறார்கள். நாம் அவ்வாறு தான் பிறந்து வந்தோம். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது, இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்விடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்றவர். خلقه من تراب ثم قال له كن فيكون. அல்லாஹ் குன் என்ற வார்த்தையால் படைத்தார். அப்ப முதல் முஅஜிசா இது. இரண்டாவது முஅஜிசா சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி உதவி செய்தார். இன்று முஸ்லிம் சமூகம், எங்களுக்கு மலக்குகளை இறக்க முடியாதா? பத்ர் யுத்தத்திலே 5000 மலக்குகளை இறக்கியது யார்? உஹத் யுத்தத்திலே மலக்குகளை இறக்கியது யார்? ஹந்தக்குடைய யுத்தத்திலே மலக்குகளை இறக்கியது யார்? முஸ்லீம்களிடம் அந்த பலம் இருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது
சூரா மாயிதா 110வது வசனத்திலே இது ஐயத்துக பிரூஹில் குதுஸ், ஈசாவே உங்களுக்கு நாம் ரூஹுல் குதுஸை கொண்டு உதவி செய்தோம். நிச்சயம் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். சகோதரர்களே, மூன்றாவது முஅஜிஸா, அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சின்ன பிள்ளையாக மடியில், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மடியில் இருக்கும் பொழுதே அல்லாஹ் பேச வைத்தார். மடியில பேசியது 3 பேர் அல்லது 4 பேர் தான். அதில் ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏன் வாப்பா இல்லாமல் பிறந்த பிள்ளை, மக்கள் எல்லாம் மோசமாக பேச ஆரம்பித்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மடியில் இருந்து கொண்டு சூரா மரியமுடைய 33வது வசனம் சொல்கிறது, அவர் பேசிய வார்த்தை இன்னி அப்துல்லாஹ் வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூது வ யௌம உபஅது ஹய்யா. சொன்னார்கள், நான் பிறந்த நாள், நான் மௌத்தாகிற நாள், நான் திரும்ப எழுப்பாட்டப்படக்கூடிய நாள், இந்த 3 நாளிலும் என் மீது சாந்தி உண்டாகட்டும். மடியில வச்சே சின்ன புள்ள பேசுது. இது 3வது முஅஜிஸா. 4வது முஅஜிஸா சகோதரர்களே, அல்லாஹ் சிறு வயதிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்ஜீலை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். அல்லாஹ் சிறு வயதிலே இன்ஜீலை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். 5வது சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு சக்தியை கொடுத்தார். என்ன சக்தி என்றால், அதாவது அந்த காலத்திலே பிறவியிலே குருடராக பிறந்த பிள்ளைகள், இடையில கண் பார்வை போறவங்களை சுகமாக்குவாங்க. ஆனா பிறக்கும் பொழுதே கண் பார்வையற்ற பிள்ளைகளை சுகமாக்க முடியாது என்றுவாங்க. ஆனால் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்த சக்தி என்ன தெரியுமா? அந்த கண்ணிலே கையை தடாவுவார்கள், அந்த பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கும். 2வது அப்ரஸ், வெண்குஷ்டம். இந்த காலத்தில் நோயை வச்சு நாம் எவ்வளோ கஷ்டப்படுகிறோமே, தோள்கள் எல்லாம் வெண்மையாக மாறி இருக்கும், அப்படியே தடவுவார்கள், சுகம் கிடைத்து விடும். அல்லாஹ் குர்ஆனில் இதை தெளிவுபடுத்துகிறார். சூரா ஆல இம்ரான் 49வது ஆயத்திலே வ உப்ரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ் வ உப்ரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ், பிறவியிலே குருடராக பிறந்த பிள்ளைகளையும் வெண் குஷ்டமுள்ள பிள்ளைகளையும் நான் அல்லாஹுடைய உத்தரவின் மூலம் சுகமாக்குவேன். எவ்வளவு பெரிய அல்லாஹுடைய உதவி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இது 5வது அல்லாஹுடைய முஅஜிஸா. 6வது முஅஜிஸா சகோதரர்களே, மௌத்தானவர்களை எழுப்பாட்டுவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். மையத் இருக்கும், அந்த மையத்தை தட்டுவார்கள், அல்லாஹுடைய பேரால் எழும்பு என்று அது எழுப்பிவிடும். அல்லாஹ் இதையும் சூரா மாயிதா 110வது ஆயத்தில் وَإِذْ تُخْرِجُ الْمَوْتَى بِإِذْنِي, மையத்துகளை நீங்க எழுப்பாட்டுறீங்க ஈசா, அல்லாஹ் சொல்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள் وَأُحْيِي الْمَوْتَى بِإِذْنِ اللَّهِ, அல்லாஹுடைய அனுமதி கொண்டு மையத்துகளை நான் உயிர்ப்பிக்கின்றேன். ஏன்னா அந்த காலத்துல ரூஹொண்டு இல்லைன்னு மறுக்க ஆரம்பித்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்து காட்ட வைத்தான், அல்லாஹ் செய்து காட்ட வைத்தான். இது சகோதரர்களே 6வது முஅஜிஸா. 7வது முஅஜிஸா, அல்லாஹ் என்ன செய்தார்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு 7வது சக்தியை கொடுத்திருந்தார். களிமண்ணையும் தண்ணீரையும் எடுத்து ஒரு பறவை செய்வார்கள். களிமண்ணையும் தண்ணீரை ஊற்றி ஒரு பறவை செய்து அந்த பறவைக்குள் ஊதுவார்கள், பறவை பறக்கும். சொற்ப நேரத்துக்கு முன்னால் இருந்தது களிமண்ணும் தண்ணீரும், அதை பறவையாக செய்து அப்படியே ஊதுவார்கள், அது பறவையாக பறக்கும். எவ்வளவு பெரிய முஅஜிஸா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய. அல்லாஹ் இதே குர்ஆனிலே சொல்கிறான், அக்லுகு லகும் மினத் தீனி கஹைஅத்தித் தைர் ஃபஅன்ஃபுகு ஃபீஹி ஃபயகூனு தைரன் பிஇذنில்லாஹ்.
சூரா ஆல இம்ரான் 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நான் களிமண்ணால் பறவையை போன்ற ஒன்றை செய்கிறேன், அதிலே ஊதுவேன், அது அல்லாஹுடைய அனுமதி கொண்டு பறவையாக பறக்கும். இதெல்லாம் செய்து கொடுத்தவன் யார்? அல்லாஹ். அல்லாஹுடைய உதவியை ஈசா அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக கண்டார்கள். 8வது முஅஜிஸா சகோதரர்களே, அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறைவான அறிவை கற்றுக் கொடுத்திருந்தார். என்ன மறைவான அறிவு? உங்களோட வீட்டில் என்ன இருக்குது, நீங்க என்ன சாப்பிட்டீங்க எல்லாத்தையும் சொல்லிடுவோம். உங்களோட வீட்டில் எவ்வளோ ஸ்டோர்ல இருக்குது, எத்தனை மூடு அரிசி இருக்குது, நெல் இருக்குது, மாவு இருக்குது, இறைச்சி இருக்குது. 2வது நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுவாங்க. எப்படி தெரியும்? அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். 8வது அல்லாஹ் சொல்கிறான், وَأُنَبِّئُكُمْ بِمَا تَأْكُلُونَ وَمَا تَدَّخِرُونَ فِي بُيُوتِكُمْ. சூரா ஆல் இம்ரான் 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சாப்பிடக்கூடியது உங்களோட வீடுகளில் சேமித்து வைத்திருப்பதையும் நான் சொல்லுவேன். சகோதரர்களே, கடைசியான முஅஜிஸா தான் எங்களுக்கு தேவையான முஅஜிஸா. இந்த 9வது முஅஜிஸா இன்ஜீலில் சொல்லப்படவில்லை, குர்ஆனில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன முஅஜிஸா? ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றியவர்களுக்கு சொல்வது ஹவாரி. ஹவாரி என்றா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றியவர்களுக்கு பேர். இந்த ஹவாரியிங்கள் 12 பேர் இருந்தார்கள் வரலாற்று தகவல் படி. இந்த 12 ஹவாரியிங்களும் ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சூரா மாயிதா 112 115வது ஆயத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், إذ قال الحواريون يا عيسى ابن مريم هل يستطيع ربك أن ينزل علينا مائدة من السماء. ஹவாரியிங்கள் கேட்டார்கள், ஈசா, மரியமுடைய மகன் ஈசாவே, உங்களுடைய ரப் வானத்திலிருந்து ஒரு சாப்பாட்டு தட்டை இறக்குவதற்கு சக்தி உள்ளவனா? எதை இறக்கணும்? சாப்பாடு தட்டு வரணும் வானத்திலிருந்து. 9வது முஅஜிஸா முக்கியமான முஅஜிஸா. இது வானத்திலிருந்து சாப்பாட்டு தட்டு இறங்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹவாரியிங்களை பார்த்து சொல்றாங்க, قال اتقوا الله إن كنتم مؤمنين. நீங்கள் மூமீன்களாக இருந்தால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் கேட்க போவாதீங்க, விட்டுருங்க. இல்ல சொன்னாங்க இறக்கத்தான் ஆகணும். ஏனென்றால் قالوا نريد أن نأكل منها. ஈசா, நாங்க அதை சாப்பிட விரும்புகிறோம், அல்லாஹ் கிட்ட இருந்து எங்களுக்கு சாப்பாடு வரும். எங்கிட்ட ஒருத்தர் கேட்க, வானத்தால் இறக்கணும், உதவி ஏழுமா? உலமாக்களுக்கு ஏழுமா? கேட்கிறாங்களா இல்லையா? நாங்க ஆர்ப்பாட்டம் செய்து நாங்க கஷ்டப்பட்டு தான் எல்லாம் செய்வோம், உங்களால இறக்கேலுமா? இந்த ஆயத்துக்கு என்ன சொல்றது? அப்ப அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன்ல இதை விளங்கப்படுத்தி இருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் இறக்குவேன் சொல்றாங்க. وَتَطْمَئِنَّ قُلُوبُنَا. எங்கட உள்ளங்கள் அமைதி அடையணும் ஈசா. அது மாத்திரமல்ல, وَنَعْلَمَ أَنْ قَدْ صَدَقْتَنَا. நீங்க எங்களுக்கு உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறீங்கன்னு நாங்க விளங்கோம். ஏன்னா இப்பயும் எங்களுக்கு சந்தேகம், அல்லாஹ் இருக்கிறானா? என்னடா இவ்வளோ கஷ்டம் முஸ்லீம்களுக்கு, இன்னும் உதவி இறங்குது இல்லையே, இன்னும் உதவியை காண இல்லையே, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா? இவ்வளோ பொறுத்துட்டு இருக்கிறானா? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹவாரிங்களுக்கு விருப்பம், யா அல்லாஹ் உன்னுடைய சாப்பாடு தட்டொண்டு வானத்துல இருந்து இறக்கணும், நாங்க அதை பார்த்து ஒன்னு அறியோம். அது மாத்திரமல்ல, وَنَكُونَ عَلَيْهَا مِنَ الشَّاهِدِينَ. நாங்க சாட்சியாளர்களாக மாறோம். சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மிக கடினமான ஆடைகளை உடுக்குறாங்க. ஏன்னா அல்லாஹ் கிட்ட பணிஞ்சுதான் துவா கேட்கும். பெருமையில துவா கேட்கல, அல்லாஹ் இடத்துல பணியணும். அல்லாஹ் இடத்துல முதலாவது. இன்றைக்கு தொழுகையும் இல்லை, இபாதத்தும் இல்லை, எல்லா ஹராமும். எங்க அல்லாஹ்வோட உதவி இறங்க போகுது? எங்க அல்லாஹுடைய உதவி இறங்க போகுது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே சொல்றாங்க,
கடினமான ஆடை உடுப்பாங்களாம். ஏண்டா பணிஞ்சாங்க அல்லாஹ் அந்த துவாவை கேட்கறது. நாங்க பாருங்க மலை தேடி தொழுவதுக்கு என்ன செய்வோம்? பழைய ஆடைகளை அணிந்து பணிந்து மைதானத்துக்கு போய்த்தானே அல்லாஹ்ட துவா கேட்கிறது. இன்னைக்கு அல்லாஹ் கிடத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கஷ்டத்தை போக்கி வை யா அல்லாஹ்ண்டா அல்லாஹ்க்கு ஒரு வினாடி ஒரு நிமிடம் கூட உதவி இறக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? ஆடையை உடுத்துட்டு தனிமையில் அவங்களோட அறையில போய் அல்லாஹ் சொல்றான், கால ஈசா இப்னு மரியம், அல்லாஹ்வை கூப்பிடுறாங்க. அல்லாஹும்ம, அல்லாஹும்மண்டா யா அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹும்மையில இஸ்முல் ஆலம் இருக்கு. அல்லாஹும்ம ரெண்டாவது, ரப்பனா எங்கட ரப்பே. முழு நபிமார்களுடைய துவாவையும் பாருங்க ரப்பனா வரும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா பாருங்க, ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா. ரப் 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 என்று அழைக்கும் அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹும்ம ரப்பனா அன்சில் அலைனா மாஇததம் மினஸ் ஸமா. யா அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு சாப்பாட்டு தட்டு இறக்கி யா அல்லாஹ். மாயிதா, குர்ஆன்ல சூரத்துல் மாயிதான்னு சூரா இருக்குதா? ஏன் அந்த மாயிதா தான் இருக்கு. அந்த சாப்பாட்டு தட்டை வச்சு தகூனு லனா ஈதன் லிஅவ்வலினா, எங்களில் ஆரம்பமானவர்களுக்கு அது பெருநாளாக இருக்கும். ஓ ஆஹிரினா, எங்களுடைய சின்ன பிள்ளைகள் இவங்களுக்கும் அந்த சாப்பாட்டு தட்டை கண்டா என்ன ஒன்புறத்திலிருந்து வர தட்டு அது சாப்பாடு. ஓ ஆயதம் மின்க, யா அல்லாஹ் ஒரு அத்தாட்சியாக ஆக்கியா அல்லாஹ். வர்ஸுக்னா, எங்கள் ரிஸ்க தாயா அல்லாஹ். வ அன்த கைருர் ராஸிகீன், அழகான நல்ல ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் நீதான் யா அல்லாஹ். இப்ப எப்படி கண்ணுக்கு முன்னால வானத்திலிருந்து சாப்பாடு தட்டு இறங்கும், எப்படி இருக்கும்? முழு மக்களும் இதை பார்க்கும். இவங்க கேட்டுட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டுட்டாங்க. இன்றைக்கு சகோதரர்களே தேவை அதுதான். கேட்கிறாங்க எங்கள்கிட்ட, அல்லாஹ்ட உதவி இறங்குமா? நாங்க இந்த ஆயத்தை தான் காட்டுறோம், வேற என்ன எங்கள்கிட்ட குர்ஆன் மட்டும் தான் இருக்கு. அல்லாஹ் சொன்னது தான் நாங்க சொல்றோம். உலமாக்கள் அல்லாஹ்ட உதவி இறங்கும், அல்லாஹ் கிட்ட போ, அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கூப்பிடு, அல்லாஹ் அல்லாண்டு அல, ரப்பனா ரப்பனான்னு கூப்பிடு, தஹஜ்ஜத்ல எழும்பி கண்ணீர் வடி, குடும்பம் குடும்பமா அல்லாஹ்வை நெருங்கு, அல்லாஹ்ட உதவி இறங்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்ததை செய்யறதை நாங்க சொல்றோமே தவிர எங்கட மூளைகளுக்கு பட்டதை நாங்க செய்ய சொல்லல. நாங்க எவன்டையும் போய் கால் மண்டியிடல. அந்த நாடு பேசணும், இந்த நாடு பேசணும், அவன் பேசணும். சகோதரர்களே நடக்காது. என்ன நடந்துச்சு இந்த 100 ஆண்டுகள்? என்ன நடந்துச்சு சொல்லுங்க பாவம். யார் பேசி என்ன நடந்துச்சு சகோதரர்களே? அல்லாஹ் நெருங்கும். அல்லாஹ் சொன்னான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, ஈசா قال الله إني منزلها عليكم, ஈசா உங்களுக்கு இறக்கிறேன் சாப்பாட்டு தட்டை. ஆனால் فمن يكفر بعد, இந்த சாப்பாட்டு தட்டு இறங்கினத்துக்கு பிறகு யாராவது என்ன மறுத்தால், فإني أعذبه عذابا لا أعذبه أحدا من العالمين, இதற்கு முன்னால் யாரையும் வேதனை செய்யாத வேதனையால் வேதனை செய்வேன். எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க, சாப்பாடு தட்டு இறங்கும். எவ்வளவு பெரிய தட்டா இருக்கு. உலமாக்கள் சொல்றாங்க மீன் இருந்துதாம், ரொட்டி, சொர்க்கத்து சாப்பாடு மணக்குது, அப்படியே இறங்குது சாப்பாடு தட்டு. சகோதரர்கள் எல்லாரும் சாப்பிட்டாங்க, அவ்வளோ மனமான சாப்பாடு. உலமாக்கள் ஆச்சரியமான விடயங்கள்லாம் தஃப்சீர்ல எழுதியிருக்கிறாங்க. என்னென்ன வந்தது, சொர்க்கத்துடைய பானமா, ரொட்டியா, மீனா, இறைச்சா, எத்தனை நாள் சாப்பிட்டாங்க, மறைச்சு வச்சு சாப்பிட்டாங்களா, முழுதையும் உலமாக்கள் எழுதுறாங்க. சகோதரர்களே, அல்லாஹ் நேரடியாக வானத்திலிருந்து இறக்கி கொடுத்தான். எங்களுக்கு அல்லாஹ் இதை சொல்றான். முஸ்லிம் சமூகத்தினர்களே, என்னுடைய உதவியையும் உங்களுக்கு இறக்குவேன் நான், நீங்கள் சரியாக இருந்தால், நீங்கள் சரியாக இருந்தால் என்னுடைய உதவி இறங்கும்.
அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா. அல்லாஹ் கேட்கிறான், அடியானே நான் உனக்கு போதாதா? எப்படி கேள்வி? ஏன் வேறவங்கள்ட்ட போய் நீ மண்டிடுறாய்? ஏன் வேறவன்ட்ட போய் கெஞ்சிராய்? நான் உனக்கு போதாதா? அல்லாஹ் கேட்கிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா. அல்லாஹ் போதாதா? சகோதரர்களே, நெருங்குவோம் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ்வுடைய உதவிதான் எங்களுக்கு தேவை, மனிதனுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை. மனிதர்கள் சாப்பாடு தரணும் என்று எதிர்பார்க்கிறோமா? இன்றைக்கு 5 கிலோ அரிசி தருவான், முழு உலகத்துக்கு சொல்லிடுவான், போட்டோவை பிடிச்சி போட்டுருவான், நாங்கள் 5 கிலோ அரிசி கொடுத்தோம். அல்லாஹ் கண்ணை தந்திருக்கிறான், கோடிக்கணக்கு பொறுமதியான கண். அல்லாஹ்விடத்துல மன்றாடுவோம். வந்திருக்கக்கூடிய சோதனை, கஷ்டம், பிரச்சினை, விரோதிகள் அல்லாஹ் எல்லாரையும் அல்லாஹ் இல்லாமலாக்குவான். சகோதரர்களே, அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல சஹாபாக்கள் வந்து கேட்பாங்க, மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வோட உதவி எப்ப வரும் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் சொல்லுவான், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். அல்லாஹ்வுடைய உதவி மிச்சம் கிட்டத்தில் இருக்குது, தூரத்தில் இல்லை. அதே நன்மாராயத்தை தான் இன்றைய முஸ்லிம் சமூகத்துக்கு நாங்களும் சொல்றோம். அல்லாஹ்வோட உதவி மிக நெருக்கமாக இருக்கு. சகோதரர்களே, திசைகளை கொஞ்சம் திருப்பு, அல்லாஹ்வை நாடுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த 9 உதவியை இறக்கின அல்லாஹ் எங்களுக்கு இறக்க மாட்டானா? இறக்குவான். சகோதரர்களே, தௌபால இறங்குவோம், விக்ர்ல இறங்குவோம், தஸ்பீல இறங்குவோம், நல்லமல்ல இறங்குவோம். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பட்ட மூளைகளுக்கு பட்டவைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இவைகளால் வெற்றி கிடைக்காது நிச்சயம். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான்ல வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹில் அஸீஸில் ஹகீம். உதவி தேவையா? அல்லாஹ் கிட்ட வா. எந்த உதவிதான் உனக்கு தேவை? உங்களோட ஊருக்கு தேவை, நாட்டுக்கு தேவை, சமூகத்துக்கு தேவை. வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ் இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். உதவி என்ற அல்லாஹ் அடுத்து வரணும் எங்களுக்கு. மனிதன்கிட்ட இருந்து, சவுதிட்ட இருந்து, அமெரிக்கா கிட்ட இருந்து உதவி தேவையில்லை எங்களுக்கு. எங்களுக்கு தேவையா அல்லாஹ் உண்ட உதவியா அல்லாஹ். وَكَانَ حَقًّا عَلَيْنَا نَصْرُ الْمُؤْمِنِينَ. அல்லாஹ் சொல்றா, மூமின்களே உங்களுக்கு உதவி செய்வது என் மீது ஹக், செய்வேன் உதவி. وَيَنْصُرَكَ اللَّهُ نَصْرًا عَزِيزًا. அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுக்கு கடினமான உதவி செய்தான் அல்லாஹ். நபிக்கு உதவி செய்யலையா அல்லாஹ்? பத்ர்ல உதவி செய்யலையா? وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ. பத்ர்ல உதவி செஞ்சோம். لَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ فِي مَوَاطِنَ كَثِيرًا. அதிகமான இடங்கள்ல உங்களுக்கு உதவி செய்தோம். இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹி லகதீர். அல்லாஹ் மட்டும்தான் உதவி செய்வதற்கு சக்தி உள்ளவர். நியமிக்க சகோதரர்கள், இவ்வளோ ஆயத்தில் ஓதி காற்றேன், உதவி அல்லாஹ் இடத்திலிருந்து வரணும் சகோதரர்கள். வேற யாரும் எங்களுக்கு உதவி செஞ்சு அந்த உதவியால் எங்களோட வயிறு நிரம்பாது. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வார்த்தையில முடிச்சிட்டா, உனக்கு அல்லாஹ் போதாதா? அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா வகஃபா பில்லாஹி ஹஸீபா. அல்லாஹ் உனக்கு போதும். வகஃபா பில்லாஹி வலியா. உன்னுடைய விடயங்களை பாரம் எடுக்கிறதுக்கு அல்லாஹ் போதும். வகஃபா பில்லாஹி நஸீரா. உனக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ் போதும். வகஃபா பில்லாஹி அலீமா. அறிவுக்கு அல்லாஹ் போதும். வகஃபா பில்லாஹி ஷஹீதா. உன் விடயங்களுக்கு சாட்சிக்கு அல்லாஹ் போதும். வகஃபா பில்லாஹி வக்கீலா. நீ பரம் சாட்டணுமா? அல்லாஹ் போதும். வகஃபா பிரப்பிக வக்கீலா. ரப் உனக்கு போதும். வகஃபா பிரப்பிக ஹாதியன் வநஸீரா. உனக்கு வழிகாட்டுவதற்கும் உதவுவதற்கும் அல்லாஹ் போதும். எத்தனத்துல கஃபா, கஃபாண்டா என்ன? போதும், போதும், உனக்கு அல்லாஹ் போதும். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே,
தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் கவனம் எடுங்கள். யாரும் எங்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை. அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு போதும். அல்லாஹ்வின் பக்கம் திசையை திருப்புங்கள். ஊர்ல உள்ளவங்களை திருப்புங்கள் சகோதரர்களே. வேற வழியை விட்டுருங்க. வேற வழி இருக்குதா? செய்யறவங்க செய்யட்டும், பேசுறவங்க பேசட்டும், வாதாடுறவங்க வாதாடட்டும். ஏன்? முனாஃபிக்குகளும் இருப்பாங்க. முஸ்லிம் சமூகத்துக்குள்ள முனாஃபிக் இருப்பான். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பெரிய கலீஃபா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன். அலி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுல இருந்துட்டு கூஃபாக்கு போறாங்க, பக்தாதுக்கு. என்ற ஆட்சி விசாலமாயிற்று. சஹாபாக்கள் சொன்னாங்க, அலி போகாதீங்க கூஃபாக்கு, மதீனாவிலிருந்து ஆளு இல்லை, நான் கூஃபாக்கு போறேன்ட்டு போயிட்டாங்க. அங்க போனா பின் சஃப்ல ஒருவன் தொழுவான், பெரிய ஆபித போல. பின் சஃப்ல இவன் வளமையா தொழுதுவாரு. இவன் பெரிய காரி, இவன் பெரிய காரி என்ற ஹாஃபிஸ். இவன் ஓதின யாட்டா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு ஓதினவன். அவன் பேர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம். அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் பெரிய காரி, குர்ஆன்ட காரி. இவன் கூஃபாவுக்கு வந்ததே அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யறதுக்கு தான். என்ன சமூகம் விளங்கணும், எவ்வளோ முனாஃபிக் இருக்கிறான் எங்களுக்குள்ள. எவ்வளோ எங்கட வாக்கெடுத்து எங்கட பணத்தை எடுத்து அவண்ட மனைவி பிள்ளைய வாழ வைக்கிற முனாஃபிக் இருக்கிறான் சமூகத்தில். எங்களை வித்து வாழ்றவன் இருக்கிறான் சமூகத்தில். நாங்க இன்றைக்கு நேத்து பிறந்த சமூகம் அல்ல, 1400 வருட வரலாறு இருக்குது. அதான் சொல்றேன் உங்களுக்கு. வித்துருவான், முஸ்லிம் சமூகத்தை வித்துருவான். அப்படியே நம்பினீங்கண்டா, அவன் ஒரு போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் இறங்குறான்டா, அவனுக்கு பின்னால பெரிய ஏஜென்ட்டுகள் இருக்கும். சில நேரம் நம்பிடாதே, அல்லாஹுடைய உதவியை மட்டும் எதிர்பாரு. அப்துர் ரஹ்மான் பின் முல்ஜிம் பார்க்கிறான், அலி ரலியல்லாஹு அன்ஹு எந்த இடத்துல நீளமா தொழுகையில் இருக்கிறார், எப்படி ஆள், ருக்கு நீளமா சுஜூத் நீளமா, இதையும் பார்க்கிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்பயும் சுஜூத் நீளமா செய்வாங்க, சுஜூத் நீளமா செய்வாங்க. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முன் சஃப்ல தொழுது. இப்ப நாங்க எங்கட பள்ளியில முன் சஃப்ல தொழுதா நாங்க நம்புவோம் அவனை காஃபிர் முனாஃபிக். நாங்க சொல்ல எவ்வளவு இபாதத்தாளி வாப்பா இவர். நாங்க அப்படித்தானே நம்பி நம்பி ஏமாந்த சமூகம் தானே. ஒவ்வொரு காலத்திலையும் பேசுற பேச்சை பார்த்தா தேனை விட இனிப்பு. பார்த்தா முனாஃபிக், முதலாம் நம்பர் முனாஃபிக். அவர் என்ன செய்யறான்? சுஜூதுல இருக்கும் பொழுதுதான் அலி ரலியல்லாஹுடைய கழுத்தை வெற்றான். வாளை கொண்டு எடுத்து அலி ரலியல்லாஹுடைய கழுத்தை வெற்றான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்த்து சொன்னாங்க, அலி 2 மூதேவிகள் உனக்கு சொல்லட்டுமா? ஒன்று, சமூத் கூட்டத்தாருடைய ஒட்டகத்தை அறுத்தானே குதார் பின் சாலிஃப், இவன் ஒரு மூதேவி. 2வது மூதேவி அலி, உன்னோட கழுத்தை வெற்றவன் அலி. முன்சஃப்ல தொழுதவன் இவன், பெரிய காரி. இவன் ஓதினது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா மூதேவி இவன். அல் ரலியல்லாஹு தெரிஞ்சிட்டு கடைசி காலத்துல ஃபித்னா கூடிச்சு. அல் ரலியல்லாஹு அப்படியே தாடியை தடவுவாங்களாம், என் கழுத்து எப்ப வெட்டிப்பட போகுதோ. ஏன்னா அல் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்லி வச்சிருந்தா அவனோட கழுத்து வெட்டப்படும். அந்நியமிக்க சகோதரர்களே, அல் ரலியல்லாஹு கழுத்து வெட்டப்பட்டதோட சஹாபாக்கள் பிடிச்சிட்டாங்க இவனை. கேட்டாங்க, யார் என்ற கழுத்தை வெட்டினது? சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம், இவன் தான் வெட்டின. சரி சொன்னாங்க, அல் ரலியல்லாஹு மன்னிச்சு விட்டுருங்க அவனை. அல்லது எனக்கு பழிக்கு பழி வாங்குறதா இருந்தா, கிசாஸ் வாங்குறதாக இருந்தா, சித்திரவதை செய்யாம ஒரே வெட்டில வெட்டிரு. அவனை சித்திரவதை பண்ணிட்டு இருக்காது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தான் கிசாஸ் எடுத்தான். பாப்பாவுக்கு பதிலாக இவனை வெட்டும் பொழுது இவன் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறான் கடைசி நேரம். எப்படிப்பட்ட மூதேவி முனாஃபிக். சொல்றாங்க சில இடங்கள்ல லம் யகுன் இல்லதீன கஃபரு ஓதிட்டு இருக்கிறார். நான் ஓதணும், கொஞ்சம் பொறுங்க, அது பிறகு வெட்டுங்க.
நியமிக்க சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்தினர்களே, முனாஃபிக்குகளை விளங்கிக் கொள்ளுங்க, முனாஃபிக்குகளை அறிஞ்சு கொள்ளுங்க. யார் எந்த புரோகிராமுக்கு கீழே இருக்கிறான் என்று சொல்ல தெரியாது. அல்லாஹுடைய உதவியை மட்டும் எதிர்பாரு. அல்லாஹுவை தவிர எங்களுக்கு உதவுறதுக்கு யாரும் இல்லை நினைங்க. 100-200 ஆண்டுகளுக்கு முன்னால உலகத்தில் முஸ்லீம்களுக்கு எங்க பிரச்சனை இருந்தாலும் பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் உலமாக்கள் இருந்தார்கள். இப்ப இல்ல. இப்ப நீங்க சத்தம் போடுறது கத்துறது எல்லாம் வீண்தான். அல்லாஹ்விடத்துல தஹஜ்ஜத்ல எழும்பி 4 மணிக்கு எழும்பி 4:30க்கு எழும்பி ஒரு காமணித்தியாலம் சுஜூத் இருந்து மன்றாடுங்க சமூகத்துக்காக. ஊர்களை மாற்ற ஆரம்பிங்க. அல்லாஹுடைய உதவி எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 9 முஅஜிசாக்களை கொடுத்தானோ 9ல் 9வது ஆச்சரியமானது எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மாஇதத்தம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து அல்லாஹ் சாப்பாட்டு தட்டை இறக்கியதை போல் அல்லாஹ் எங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் பால் திரும்புவோம். அல்லாஹுடைய உதவியை நாம் அடையக்கூடியவர்களாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீரான சிறப்பான புத்தியுள்ள சமூகமாக எங்களை எல்லாம் ஆக்கி அருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. اللهم لك الحمد كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك. سبحانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. اللهم يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم برحمتك نستغيث. يا قوي يا عزيز يا قوي يا عزيز يا قوي يا عزيز. اللهم انصرنا ولا تنصر علينا. اللهم زدنا ولا تنقصنا. اللهم أكرمنا ولا تهنا. கிருபையுள்ள ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு முஸ்லிம் சமூகத்தையும் பாதுகாப்பாயாக. இந்த சமூகத்தில் இருக்கும் முனாஃபிக்குகளை விட்டும் இந்த சமூகத்தை பாதுகாப்பாயாக. இந்த உம்மத்தை பாதுகாப்பாயாக. இறங்கி இருக்கும் சோதனைகளை இல்லாமலாக்குவாயாக. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 9 வகையான முஅஜிசாக்களை கொடுத்த ரஹ்மானே அல்லாஹ், சொர்க்கத்திலிருந்து வானத்திலிருந்து தட்டை சாப்பாட்டு தட்டை இறக்கிய ரஹ்மானே அல்லாஹ், இந்த சமூகத்துக்கு உதவி இறக்குவாயாக. உன் பக்கம் நாங்கள் எல்லாம் திசை திரும்ப தௌஃபீக் செய்வாயாக. உன் புறத்திலிருந்து மாத்திரம்தான் உதவியை எதிர்பார்க்கிறோம் யா அல்லாஹ். உன் புறத்திலிருந்து தான் உதவியை எதிர்பார்க்கிறோம் யா அல்லாஹ். எங்களுக்காக மஹ்லூக்குகள் தேவையில்லை ரஹ்மானே. காலிகாகிய நீ மாத்திரம் எங்களுக்கு போதும் யா அல்லாஹ். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, நீ மாத்திரம் எங்களுக்கு போதும் ரஹ்மானே. இந்த உயர்ந்த தினமாகிய வெள்ளிக்கிழமை தினம் உன்னிடம் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய உதவியை இறக்க ரஹ்மானே, உன்னுடைய உதவி இறக்க ரஹ்மானே, உனது உதவி இறக்கி ரஹ்மானே. ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே இபாதத் செய்கிறோம் யா அல்லாஹ். உன்னிடமே உதவி தேடுகிறோம் ரஹ்மானே. உனது உதவியை ரஹ்மத்தை இறக்கியா அல்லாஹ், வெகு சீக்கிரம் இறக்கியா அல்லாஹ். உம்மத்தை பாதுகாரியா அல்லாஹ், பிள்ளைகளை பாதுகாரியா அல்லாஹ், மையத்துகளை பாதுகாரியா அல்லாஹ், உனது ஷரீஅத்தை பாதுகாரியா அல்லாஹ், உனது குர்ஆனை பாதுகாரியா அல்லாஹ், உனது ஹதீஸை பாதுகாரியா அல்லாஹ். நீ மிக பொறுமையுள்ளவன் ரஹ்மானே, நீ மிக பொறுமையுள்ளவன் ரஹ்மானே. பொறுத்து கொண்டிருக்கிறாயா அல்லாஹ். ஃபிரௌனுக்கு எவ்வளோ காலம் பொறுமையாக இருந்தாயா அல்லாஹ். நும்ரூதுக்கு எவ்வளோ காலம் பொறுமையாக இருந்தாய் ரஹ்மானே. நீ பொறுமையாளன் யா அல்லாஹ். உனது உதவி இறக்கியா அல்லாஹ். முஸ்லிம் சமூகம், இஸ்லாமிய சமூகம், முழு உலகத்திலும் மனித சமூகம் நிம்மதியாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. முழு மார்க்க சுதந்திரத்தோடு வாழ தௌஃபீக் செய்வாயாக. நமது மூதாதையர்கள் சஹாபாக்கள் எவ்வாறு இந்த பூமியில் நிம்மதியாக வாழ்ந்தார்களோ அவ்வாறு வாழ தௌஃபீக் செய்வாயாக. துன்யா ஆஹ்ராவுடைய நலவுகளை கேட்கிறோம் ரஹ்மானே. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வ
وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.